புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் கடல் சீற்றமாக காணப்படுவதால் கடற்கரை பகுதிக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் தன்ராஜ். வணக்கம் தன்ராஜ். கடல் சீற்றம் காரணமாக அங்கு போலீசார் என்ன மாதிரியான பாதுகாப்புகளை ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள்? இதுகுறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. அதாவது வங்கக்கடலில் உருவாகியுள்ள இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்நிலை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நேற்று கனமழையானது கொட்டி சேர்த்தது. குறிப்பாக காரைக்கால் பொறுத்தவரை நேற்றைய தினம் காரைக்காலுக்கு அதிதீவிர கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் மாலை முதல் காரைக்காலில் மழை நின்றதன் காரணமாக அந்த ரெட் அலர்ட் திரும்ப பெறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை முதல் இன்று காலை வரை புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மழை இல்லாமல் ஓய்ந்தே காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்போது காரைக்கால் பகுதியில் இந்த மழையானது துவங்கியுள்ளது. மேலும் இங்கே இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கடற்கரை பகுதியில் கடல் காலை முதலே சீற்றமாக காணப்படுகிறது. குறிப்பாக 4 முதல் 5 அடி இங்கே இருக்கக்கூடிய அலைகள் எழும்புவதால் இந்த கடற்கரை பகுதிக்கு பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் யாருமே செல்லக்கூடாத அளவுக்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதாவது எந்த ஒரு பொதுமக்களும் இந்த கடற்கரை பகுதி கடலில் இறங்காதவாறு இங்க இருக்கக்கூடிய இந்த கடற்கரை பகுதிக்கு வரக்கூடிய அனைத்து வழிகளையும் அவர்கள் தடுப்புகள் அமைத்து வரக்கூடிய அந்த பொதுமக்களையும் அந்த சுற்றுலா பயணிகளையும் அவர்கள் திருப்பி அனுப்பியுள்ளனர். இதனால் இந்த புகழ்பெற்ற இந்த காரைக்கால் கடற்கரையானது வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் தற்போது மழை துவங்கி பெய்து வருகிறதால் இந்த கடற்கரை பகுதி முழுவதுமே வெறிச்சோடி ஆள் நடமாட்டம் இல்லாமல் காணப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் காரைக்காலை பொறுத்தவரை மொத்தம் 11 மீனவ கிராமங்கள் உள்ளது. இந்த 11 மீனவ கிராமங்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் தங்களுடைய படகுகளை சிறு சிறு படகுகளை அந்தந்த பகுதியில் நிறுத்தி வைத்துள்ளனர். குறிப்பாக கிளிஞ்சல்மேடு அந்த மீனவ கிராம பகுதியில் அந்த துறைமுக பகுதியில் 150க்கும் மேற்பட்ட படகுகள் அந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதே போன்று கனமழை எச்சரிக்கை காரணமாக காரைக்கால் மற்றும் புதுச்சேரியில் இன்று அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு அரசானது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுநிலை காரைக்காலிலிருந்து 350 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதால் இந்த காரைக்கால் கடற்கரை பகுதியில் அலை சீற்றமும் இந்த காற்றின் வேகமும் அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் எந்த ஒரு பொதுமக்களும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக போலீசார் இந்த கடற்பகுதி முழுவதுமே ரோந்து பணிகளும் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இப்போ மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. நேற்று பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதியில் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருந்தனர். ஒரு சில இடங்களில் பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளில் சுற்றி தண்ணீர் சுந்தலால் அங்கே இருக்க செல்ல முடியாமல் வீடுகளிலிருந்து வெளியே செல்ல முடியாமல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தன. இந்த நிலையில் இன்று புதுச்சேரியில் இந்த காரைக்கால் பகுதியில் பாதிக்கப்பட்ட இடங்களை அமைச்சர்கள் ஆய்வு செய்வதாக என காலை முதல் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் இங்கே மழை துவங்கியுள்ளதால் இந்த பணிகளை அமைச்சர்கள் ஆய்வு செய்வார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மேலும் பல்வேறு காரைக்காலை கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் ஹெக்டேர் விவசாய நிலங்கள் இந்த கனமழையின் காரணமாக மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் தங்களுக்கு உரிய நிவாரண உதவிகளையும் வழங்க வேண்டும் எனவும் அரசை வலியுறுத்தி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி தன்ராஜ்.